ஹலோ கைஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா பவுண்டரி செட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். பவுண்டரி செட்டிங்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நம்ம மற்றவங்களுடைய பிஹேவியரை இல்லைன்னா ஆக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மை அது கிடையாது. அந்த இடத்துல நம்மளுடைய வெல்பீயிங்கை அப்புறமா வேல்யூஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா பவுண்டரி செட் பண்ணி நம்மளுடைய பிஹேவியரை இல்லை சாய்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணுறீங்க. பட் வந்து அது எண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்டு எப்பயுமே அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் அங்கே ஒரு பவுண்டரி செட் பண்ணுவீங்க. என்னன்னா இனிமேட்டு இவங்க கூட எந்த ஒரு ட்ரிப்பும் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணி நம்ம அவங்களுடைய சாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோமா? இல்லை, நம்மளுடைய பிஹேவியரை இல்லை சாய்ஸை தான் நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து கிளாரிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது இந்த ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் கூட பவுண்டரி செட் பண்ணுறீங்கன்னா நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் நம்ம வந்து ஏதோ ஒரு செவரு பில்ட் பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய கிளாரிட்டிஸ், வேல்யூஸ் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைன்னா நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ எந்த வீடியோ யாருக்கு அனுப்பிச்சா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிஹேவியர் இருந்துச்சுன்னா இனிமேட்டு இதை மாற்ற போகிறேன் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.